இப்போ பார்த்தீங்கன்னா கோட்டு தான் போட போகிறோம். ஃபோல்டிங் சைடில் கோட்டோட லென்த் பேக் பீஸ் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கோட்டோட லென்த் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்ம தைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த டாப்போட பாட்டம். ஓகேங்களா? பாட்டத்துக்கு கீழே 3 இன்ச். ஓகேங்களா? டாப் லென்த்து 13.5 ப்ளஸ் ஒரு 3 இன்ச். ஓகேங்களா? அப்போ எனக்கு 16 அந்த மாதிரி வருது. ஓகேங்களா? உங்களுக்கு எவ்வளோ தூரம் கோட்டோட லென்த் வேணும், டாப்லேருந்து 3 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுதான் என்னோடய லென்த்தாக நான் வச்சுருக்கேன். ஸ்டிச்சிங்க்கு 1 இன்ச்சு விட்டுருக்கேன். ஓகேங்களா? ஷோல்டர் அளவு என்ன வந்துச்சோ அதுலேருந்து 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கணும் ஷோல்டர். ஏன்னா கோட் வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும், அதனால் 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதே அளவு தான் இந்த பக்கமும் 6 இன்ச்சு எடுத்து கோட்டுக்கு மார்க் பண்ணிக்கணும். செஸ் இருக்கும் 8, கோட் லூஸாக இருக்கணுங்கிறனால 8.5 மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக 3/4 இன்ச்சு விட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரியே மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆம்ஹோல் சென்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு எடுத்துகிட்டு ஆம்ஹோலோட வளைவு வரைஞ்சிக்கோங்க. இந்த கேப் அளவு வந்து ஒரு 3/4 இன்ச்சு அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஆம்ஹோல் வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா? இவ்வளோதான். அடுத்தது பார்த்திங்கன்னா நெக் வித்து நான் இதில் 3 இன்ச்சு வைக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்தது ஷோல்டர் கிராஸ் டவுன் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் நெக்கு 4.5 வைக்கிறேன், பேக் நெக்கு 1 இன்ச்சு வைக்கிறேன். ஏன்னா கோட் வந்து கொஞ்சம் மேலே இருக்கணுங்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ அதனால் 4.5 பேக்குக்கு 1 இன்ச்சு வச்சு நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? நெக்கு வித்தை பொறுத்த வரைக்கும் கோட்டுக்கு செஸ் இறக்கத்தை 12ஆல் வகுத்திங்கன்னா என்ன வருதோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா நான் சார்ட் கொடுத்துருக்கேன்ல, அந்த சார்ட்டில் இருக்கிறதும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது மேலே என்ன அளவு வந்துச்சு 9.5, அதே 9.5 தான் கீழேயும் இருக்கணும். ஓகேங்களா? கோட் லூஸாக தானே இருக்கும், ஃபிட்டிங்கெல்லாம் இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால் மேலே என்ன சக்கம் வந்துச்சோ அதே தான் நான் இதுக்கும் வச்சுருக்கேன். ஓகேங்களா? செஸ் சர்க்கம் 1/2 இன்ச் ப்ளஸ் பண்ணிக்கோங்க, தையலுக்கு 3/4 இன்ச் மட்டும்தான் இருக்கணும். ஓகேங்களா? 1 இன்ச்செல்லாம் வேண்டாம். ஓகேங்களா? இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கோங்க. இனி ஃப்ரண்ட் பீஸ் வரையணும். ஓகேவா? ஃப்ரண்ட் பீஸ் ஓப்பன் பீஸில் போட்டு நான் வரைய போகிறேன். ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரி பேட்டர்ன் ஷீட்டில் போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் எங்கேயுமே கழுத்து வெட்டலை, இனிமேல் தான் வெட்டணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பீஸில் நான் பீஸை வந்து பேக் பீஸ் கட் பண்ணோம்ல, இந்த பீஸை கரெக்டாக அவுட்லைன் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன் கரெக்டாக வச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபுல் அவுட்லைனும் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபுல்லாகவே மார்க் பண்ணி எடுத்துருங்க. ஓகேங்களா? ஆம்ஹோல்லேருந்து எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவுட்லைன் கரெக்டாக இருக்கணும். ஸோ அதனால் கிராஸ் ஷோல்டர் கிராஸ் இருந்துச்சுன்னா அந்த கிராஸையும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கு அந்த கட்டிங் போகிற இடம் மட்டும் நான் ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் பண்ணியிருக்கேன். இப்போ இதுதான் பேக் பீஸ், ஃபோல்டிங்கில் இருக்கிறது பேக் பீஸுங்கிறதுனால அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட்டுக்கு நெக்கு பார்த்தீங்கன்னா 4.5 சொல்லியிருந்தேன். ஸோ 4.5 மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் போட்டுட்டு ரவுண்டு மார்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? உங்களுக்கு 4.5க்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டு செஸ்ட்டு பாயிண்ட் எங்கே வருதோ அதுக்கு மேலே உங்களோட கோட் இருக்கணும். ஓகேங்களா? மேலே 3/4 இன்ச்சு, கீழே 1.5 இன்ச்சு, அப்படியே டபுள் பண்ணியிருக்கேன். மேலே 3/4, கீழே 1.5 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போ ஏதோ ஒரு கிராஸ் போட்டுக்கிறேன். நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற கொஞ்சம் கிராஸ் இருக்கிற மாதிரி தான் கோட் போட போகிறேன். இல்லை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா செஸ்ட்லேருந்து இந்த மாதிரி பெண்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். செஸ்ட்டு லென்த்துலேருந்து கூட இந்த மாதிரி பெண்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? செஸ்ட் லென்த்து ஷார்ப்பாக வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி கிராஸ் கூட பண்ணிக்கலாம். இதெல்லாமே யுவர் சாய்ஸ், கோட்டுக்கு உங்களோட மாதிரி. நான் வந்து வெட்டுறது இந்த இதுதான் வெட்ட போகிறேன். ஓகேங்களா? இப்போ இது ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. இதை நான் கட் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகேங்களா? கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மெயின் பீஸ் வந்து இதோட மெயின் பீஸ் வந்து நீங்கள் முந்தானி பகுதி எடுக்கிறனால எடுத்துக்கலாம், இல்லை தனியாக மெட்டீரியல் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். தனியாக மெட்டீரியல் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 80 பாயிண்ட்லேருந்து 90 பாயிண்ட்டாவது தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வி ஷேப் இருக்கிற கோட் போட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும். நான் அது போடலை. ஓகேங்களா? நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான். இந்த பீஸ் ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணிட்டோம். இனி மெயின் பீஸில் எப்படி போட்டு கட் பண்ணுங்கிறத காமிச்சிட்றேன். ஓகேங்களா? இவ்வளோதாங்க. இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். என்னோடய கோட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, டன். இது பார்த்தீங்க அப்படின்னா மெயின் பீஸ். நான் இந்த டயக்ராம் வந்து பேக் சைடு வர மாதிரி வைக்க போகிறேன். ஓகேங்களா? மெயின் பீஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல வருது அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஒரே மாதிரி டிசைனாக கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து பார்டர் சைடு வேறு மாதிரியும் சென்டர் சைடு வந்து வேறு மாதிரியும் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் சென்டரில் வந்து இருக்கிற அந்த டிசைன் நல்லா இருக்கிறனால அது பேக் சைடுக்கு நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பேக் சைடு பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் கட் பண்ணிகிட்டு இருக்கிறது ஃபுல்லாகவே பேக் சைடுக்கு வர மாதிரி. ஓகேங்களா? ஃப்ரண்ட்டு சைடு பார்த்திங்கன்னா அந்த பார்டருக்கு முன்னாடி ஒரு ட்ரீ மாதிரி கொடுத்துருந்தாங்க, மரம் மாதிரி. அதை வந்து நான் கோட்டோட ஃப்ரண்ட் பார்ட்டில் வைக்க போகிறேன். ஓகேங்களா? இதுதான். இது ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதை முடிச்சுட்டு ஃப்ரண்ட்டையும் காட்டிடுறேன். ஓகேங்களா? ஃப்ரண்ட் பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்களா, இந்த மரம் மாதிரி இருக்குல்ல, இதுதான் ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி. ஓகேங்களா? ஃப்ரண்ட் கரெக்டாக வச்சுக்கோங்க.
இதையும் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு எங்கே வருதோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபேப்ரிக் தனியாக வாங்கி கூட நீங்கள் போட்டு தைக்கிறனாலும் தைச்சிக்கலாம். யுவர் சாய்ஸ். ஓகேவா? எனக்கு சாரியில் முந்தானி பகுதி இந்த மாதிரி டிசைன் ஒர்க் இருந்தனால நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இது ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் அதே மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஓப்பன் சைடில் இருக்கிற பீஸ் கரெக்டாக இருக்கா, 2 பீஸ் கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பேக் பீஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீ ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸில் இருக்கிறத நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து சைடில் அந்த கோட்டுக்கு ஓப்பன் கொடுத்தோன்னு பார்த்தீங்களா, அந்த ஓப்பன் வந்து கழுத்தோட பகுதிக்கு 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கொஞ்சம் பொறுமையாகவே தேய்ங்க. ஓகேவா? ஸோ கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறது எந்த ஒரு எக்ஸஸும் இருக்கக்கூடாது. நீட்டாக அந்த லைனிங் ஒட்டியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாச்சஸ் போட்டுக்கோங்க. இந்த வி வர இடத்துல, கழுத்து அந்த டேர்ன் ஆகிற இடத்துல நான் இப்போ கட் பண்ண மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாச்சஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ திருப்பிட்டு ஒன்ஸ் நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி அயன் பண்ணுங்கள். ஓகேங்களா? அயன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த பகுதி பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வரதுக்கு என்ன சொல்கிறது, ஒரு பேனாவை எந்த ஒரு ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் அந்த ஷார்ப்னஸ் பண்ணிக்கிட்டீங்க. ஓகேங்களா? அந்த கார்னரில். ஓகேவா? கழுத்தோட பகுதிக்கிட்ட. ஓகே, அவ்வளோதான். இது மேலே பதிவு தையல் போட்டுக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு பதிவு தையல் போடணும். ஓகே, ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. திருப்பும்போது கொஞ்சம் பொறுமையாக திருப்புங்க. ஊசி நிறுத்திட்டு தான் கழுத்தோட அந்த டேர்னிங் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பேக் சைடு திருப்பிட்டு லைனிங் முடிகிற இடத்துல எல்லாத்தையுமே அவுட்லைன் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ கரெக்டாக போட்டுக்கோங்க. கை பகுதி வந்து நான் கிராஸ் பீஸ் வச்சு கட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் அப்படி அவுட்லைன் மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? பயாஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதே மாதிரி தான் இன்னொரு ஃப்ரண்ட் பீஸையும் நம்ம ரெடி பண்ணணும். ஓகேங்களா? அந்த ஃப்ரண்ட் பீஸையும் சேம் இதே மாதிரி கழுத்தோட பகுதி அடிச்சுட்டு அயன் பண்ணிவிட்டு பதிவு தையல் போட்டுக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதே மாதிரி ரெண்டாவது ஃப்ரண்ட் சைடு இருக்குல்ல, அதையும் ரெடி பண்ணிக்கணும். நாச்சஸ் போடணும். அதே மாதிரி பர்ஃபெக்டாக அயன் பண்ணிவிட்டு லைனிங்களோட எட்ஜஸில் பதிவு தையலும் போட்டுக்கணும். ஓகேங்களா? கொஞ்சம் பொறுமையாக அந்த டேர்னிங் திருப்புற இடத்துல பண்ணுங்கள். ஷார்ப்பாகவும் வேணும். ஓகேவா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, லைனிங் முடிகிற இடத்துல தையல் போடுறீங்களா, கரெக்டாக அந்த எட்ஜஸ்லேயே தையல் போடுங்க. ஓகே, எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பேக் பீஸ் எடுத்துக்கோங்க. பேக் பீஸ் நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம ஃபஸ்ட் ரெடி பண்ணோம்ல, இந்த பீஸை வந்து நான் வைக்கிறேன். ஓகேங்களா? நல்ல பக்கத்துக்கு மேலே ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணோம்ல, ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பாட்டை வைக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கு மேலே லைனிங் வைக்கிறேன். ஓகேங்களா? லைனிங் வைக்கும்போது ஆம்ஹோல் சைடில் இருக்கிற இந்த பீஸ் ரெண்டும் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நான் காட்டுறேன் பாருங்கள். ஓகேவா? இந்த ஆம்ஹோல் சைடு இருக்கிற இந்த 2 பீஸு ஈவனாக இருக்கும். ஏன்னா ஷோல்ட்ரு வந்து இன்வெசிபிளாக அடிக்க போகிறோம். அதே மாதிரி ஆம்ஹோல்கிட்ட பைப்பிங் வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? கொஞ்சம் இன்னும் நீட்டாக இருக்கும் இந்த ஃபினிஷிங். ஓகே, உங்களுக்கு இன்வெசிபிளாக அட்டாச் பண்ண தெரியும்னாலும் நீங்கள் அதே கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதேமாதிரி லைனிங்கை ஒட்டி இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கோங்க. நாச்சஸ் போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டார்டிங்லேருந்தே நாச்சஸ் போடணும். ஓகேங்களா? நாச்சஸ் போட்டு திருப்புங்க. லைனிங்கும் மெயின் பீஸ் இருக்குது, ஃப்ரண்ட்டோட மெயின் பீஸ் இப்படி திருப்பினீங்க அப்படின்னா நமக்கு தேவையானது ரெடி. ஓகேங்களா? இப்போ இந்த பகுதியை லைட்டாக ஒன்ஸ் அயன் பண்ணிவிட்டு எட்ஜஸில் தையல் போட்டுக்கணும். ஓகேங்களா? இது கொஞ்சம் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி ஷோல்டருக்கு மேலே தையல் போயிருந்துருக்கணும். ஓகேங்களா? லைனிங்கோட எட்ஜஸ் எல்லாத்துலேயுமே தையல் போட்டுக்கோங்க. கம்பல்சரி தையல் இம்பார்ட்டண்ட். எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லா ஃபேப்ரிக்குமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் எதுவுமே சைடில் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஆர்ம் ஹோல்ட்டையும் அதேமாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் பீஸ். ஓகேங்களா? ஒரு 1.25 இன்ச்சு கிராஸ் பீஸ் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி அடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? பயாஸ் பீஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஆர்ம்ஹோல் சைடு நம்ம ஃபினிஷிங் கொடுக்கணும்ல, அதுக்காக தான் இந்த பயாஸ் பீஸ் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? இப்போது ஆர்ம்ஹோல் சைடில், ஓகேவா, ஆர்ம்ஹோல் சைடில் மேல் பகுதியில் இந்த பயாஸ் பீஸை வந்து நம்ம அட்டாச் பண்ணுறோம். 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுங்கிறதுல அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? ரொம்ப மொத்தமாகவும் போயிடக்கூடாது. ஓகேவா? இப்போ 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு ஃபுல்லாகவே அட்டாச் பண்ணிடுங்க. பொறுமையாக அட்டாச் பண்ணிவிட்டு வாங்க. ஓகேவா?
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அட்டாச் பண்ண பேலன்ஸ் இருக்கிற பீஸை கட் பண்ணிவிட்டு, ஓகேவா, இந்த இடத்துல ஒரு பதிவு தையல் போடணும். ஓகேவா, இப்போ நான் மடக்கிற மாதிரி மடக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளேயும் மடக்கிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் மடக்கி ஒரு தையல், பதிவு தையல். ஓகேவா, கரெக்டாக அந்த 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் அந்த சீம் எலமெண்ட்ஸ்லேயே அந்த கிளாத்தையும் நம்ம மடிக்கணும். ஓகேங்களா, ஈவனாக இருக்கணும். ஒரு பக்கம் பெருசாக ஒரு பக்கம் சின்னதாக கூட மடிக்கக்கூடாது. கரெக்டாக ஈவனாக இருந்தால் தான் நம்ம பதிவு தையல் போடும்போதும் ஈவனாக இருக்கும். ஓகேங்களா, எந்த அளவுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக மடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக மடிச்சுட்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மறுபடியும் உள் பக்கமாக மடித்து ஒரு எட்ஜில் வந்து கரெக்டாக எட்ஜில் அழகாக தையல் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஆம்ஹோல் ஃபினிஷிங் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். 2 சைடுமே இதே மாதிரி பண்ணணும். ஓகேங்களா, கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள். ஓகேவா, பீசஸ் வந்து இழுத்து தைச்சிடக்கூடாது பயாஸ் பீஸை. ஓகேவா, அதே மாதிரி திருப்பிட்டு ஒன்ஸ் நீங்கள் இந்த இடத்துல அயன் பண்ணிடணும். ஓகே, அதே மாதிரி சேம் மெத்தடு இதே அந்த சைடும் நம்ம ட்ரை பண்ணணும். ஓகேங்களா, பயாஸ் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ பயாஸ் பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு சேம் மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகே, பயாஸ் பீஸை பொறுமையாக அட்டாச் பண்ணுங்கள். ஓகேங்களா, சேம் அதே மாதிரி 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு தான் இது இருக்கணும். ஓகேங்களா, ரொம்ப மொத்தமாக போயிடுச்சுன்னா ஆம்கோல் சைடில் ரொம்ப மாதிரி பல்ஜாக தெரியும். ஓகே, ஸோ இதை ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச்சஸ் கொஞ்சம் பொறுமையாகவே போட்டுக்கோங்க. அயன் பண்ணிக்கோங்க நீட்டாக. ஒவ்வொரு தையிலும் நம்ம ஒவ்வொரு ஒர்க்கும் பண்ணும்போது பர்ஃபெக்டாக அயன் பண்ணிங்கனாவே அது ஒரு லுக்கு கொடுக்கும். ஓகேங்களா, அயனிங்லேயே நிறைய விஷயம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அயன் பண்ணும்போது அந்த சுருக்கம் இல்லாமல் நீட்டாக நமக்கு ஃபினிஷிங்காகவும் கிடைக்கும். தைச்சி முடிச்சுட்டும் ஒரு டைம் அயன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ சைடு ஜாயினிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் மடிக்கிறேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி மடிக்கணும். ஓகேங்களா, 1/2 இன்ச்சு தள்ளி வச்சு இப்படி பதிவு தையல் போட்டுக்கணும். ஓகேங்களா, சைடில் ஸ்டிச்சஸ் தெரியக்கூடாதுல்ல, அதுக்காக நம்ம இந்த மெத்தட் பண்ணுறோம். இதை வந்து இதுக்கு மேலே ஒரு பதிவில் இதையுமே அயன் பண்ணிட்டு தான் பதிவு தையல் போடணும். டேரெக்டாக தையல் போட்டிங்க அப்படின்னா அந்த சைடு ஜாயினிங் வந்து எம்போஸ்டாக தூக்கிக்கும் இந்த இடம். ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகேங்களா, சைடு இந்த சைடும் அதே மாதிரி சேம் ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஈவனாக பீசஸ் இருக்கான்னு பார்த்துட்டு தான் ஜாயின் பண்ணணும். இப்போ நான் மடிக்கிறேன் பார்த்தீங்களா, 1/2 இன்ச்சு தள்ளி இந்த பீஸை உள்ளே வச்சு இந்த லுங்கி மூட்டுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. ஓகேங்களா, ஆம்ஹோல் சைடு ஈவனாக இருக்கணும் நமக்கு. ஓகேங்களா, கீழே அப் அண்ட் டவுன் இருந்தால் கூட ஆம்ஹோல் சைடு ஈவனாக இருக்கணும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடு ஃபோல்டிங்காக மடிச்சுக்கோங்க. ஒரு லைட்டாக ஒரு கிராஸ் பெண்டு கொடுக்கணும். ஓகேங்களா, கிராஸ் 1/4 இன்ச்சு இல்லைன்னா 1/2 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்காவது இருக்கணும். ஒரு 1/2 இன்ச்சு ஒரு பாயிண்ட் கொடுத்துங்க, கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, இந்த பெண்ட் எடுத்தனால லைட்டாக பேக் சைடு வந்து ஸ்ட்ரெயிட்டாக தானே இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப கொடை மாதிரி தூக்கிக்கும் பேக் சைடு. ஸோ தூக்காமல் இருக்கிறதுக்காக லைட்டாக ஒரு கிராஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா, அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடும் லைட்டாக ஒரு கிராஸ் கொடுத்துக்குறோம். ஓகேங்களா, சென்டர் பேக் சைடு சென்டர். ஓகேங்களா, சைடில் 1/2 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னாவே தெரியும், லைட்டாக ஒரு கிராஸ் தெரியும். ஓகேங்களா, 1/4 இன்ச்சுக்கு 2 டைம் மடிச்சுக்கோங்க. ஓகேங்களா, 1/2 இன்ச்சுக்குலாம் மடிச்சிடாதீங்க. மொத்தமாக தையலுக்கு 1 இன்ச்சு தான் விட்டுருக்கோம். ஸோ அதனால் 1/4 இன்ச்சுக்கு 2 டைம் மடிச்சுட்டு நான் இப்போ தைக்கிறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி நீட்டாக தைக்கணும். பேக் சைடு நம்ம கொஞ்சம் லைட்டாக கிராஸ் எடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ அதனால் ரொம்ப இழுத்து தைச்சிடாதீங்க, அப்புறம் ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. ஓகேவா, ரொம்பவே பொறுமையாக தேய்ங்க. 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு. ஓகேங்களா, 2 டைம் 1/4 இன்ச்சுக்கு மடிச்சடிச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு வரும்போது இழுக்காமல் ரொம்பவே பொறுமையாக. பிசுறு ஏதாவது இந்த மாதிரி வருது அப்படின்னா அந்த பிசுறு எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீட்டாக. ஓகேங்களா, ஸோ எந்த ஒரு பிசுறுமே இல்லாமல் அதுக்கப்புறம் 1/4 இன்ச்சுக்கு 2 டைம் அடித்து பொறுமையாக தைங்க. ஓகேங்களா, நீங்கள் தைக்கும் போது இந்த ஃப்ரண்ட் சைடு மட்டும் ஈவனாக இருக்கணும். ஓகேங்களா, ஈவனாக வச்சுட்டு அதுக்கப்புறம் மடித்து அடிச்சுக்கணும். ஏன்னா நம்ம லைட்டாக ஒரு கிராஸ் பெண்ட் எடுத்துருக்கோம்ல, ஸோ அதனால அந்த இது வரும். ஓகேங்களா, ரொம்பவே பொறுமையாக இந்த இடம் மட்டும் தைக்கணும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதாங்க கோட்டு. ரொம்பவே ஈஸி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அவ்வளோதான். நான் பேக் சைடு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்களேன். ஓகேவா, பேக் சைடு பார்த்திங்களா லைட்டாக ஒரு கிராஸ் இருக்குதுங்களா, அவ்வளோதான். ஃப்ரண்ட் சைடு ஓகே, இவ்வளோதான் கோட். ஓகேங்களா.